கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு விசாகன் அப்படின்றவரோட சேர்ந்து இரண்டாவது திருமணம் நடந்திருக்கு. இந்த கல்யாணம் வெகு விமர்சையா நடந்தது. அது மட்டும் இல்லாம பிரபலங்கள், பொலிட்டீசியன்ஸ், திரைத்துறை பிரமுகர்கள் சொல்லிட்டு எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. தான் மகளோட முதல் வாழ்க்கை சரியா அமையல அப்படின்ற ஒரு பெரிய வருத்தத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் லதா ரஜினிகாந்தும் இருந்தாங்க. இந்த கல்யாணத்துல ரெண்டு பேருமே மன நிறைவு அடைஞ்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தாலி கட்டுற நேரத்துல லதா ரஜினிகாந்த் கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. இது அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சந்தோஷமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். லதா ரஜினிகாந்த் இதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பெற்றோருக்கும் தான் குழந்தைகள் நல்லபடியா வாழணும்னு தான் ஆசை இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது சௌந்தர்யாவுக்கு முதல் வாழ்க்கை சரியா அமையல. அவங்க டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க மனசளவுல ரொம்பவே கஷ்டப்பட்டோம். எல்லாத்துக்கும் மேல வேத் கிருஷ்ணாவை நினைச்சு நான் அழாத நாளே கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்துல சௌந்தர்யா திடீர்னு என்கிட்ட அவ விசாகன் மேல வச்சிருந்த காதலை பத்தி என்கிட்ட சொன்னா. அப்ப நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். சௌந்தர்யா ரொம்ப டேலண்டான பொண்ணு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம போயிடுச்சு அப்படின்னு நான் கவலைப்படாத நாளே இல்ல. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவளுடைய இரண்டாவது திருமணத்துக்கான டிசிஷன் என்கிட்ட கேட்டும்போது நானும் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணத்தை நாங்க ப்ராசஸ் பண்ணோம். இப்ப கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இதை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். என்னை மாதிரி என்னுடைய கணவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க லதா ரஜினிகாந்த். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தான் வாழ்க்கையில ஒரு வீட்டுல பிறந்து வளர்ந்து படிச்சு மறுபடி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அந்த விஷயத்துல இப்போ சௌந்தர்யா ரஜினிகாந்த் விசாகன் அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. முதல் வாழ்க்கை டிவோர்ஸ்ல முடிஞ்சுன்னு தாங்கிட்ட இருந்த சௌந்தர்யா நல்ல வாழ்க்கையை தொடங்குறதுக்காக இன்னொரு வீட்டுக்கு போறதை நினைச்சு ஆனந்த கண்ணீர்ல பூரிச்சு போயிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டாரு. ஆனா அவர் வெளியில அதிகமா காட்டிக்கல. என்னதான் அவர் பெரிய ஸ்டாரா இருந்தாலும் தான் ஒரு அப்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை நல்லா புரிஞ்சு மேடையில இருந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் பிள்ளைகள் நல்லா இருந்தாதான் பெற்றோர்களும் நல்லா இருப்பாங்க. அந்த வகையில லதா ரஜினிகாந்தும் சூப்பர் ஸ்டாரும் அவங்களுடைய சந்தோஷத்தை ஆனந்த கண்ணீர் மூலியமா வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, போன வருஷம் நவம்பர் மாசம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பேரனான சிவகுமார காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சுஜா வருணி. பிக் பாஸ் மூலியமா பயங்கர பிரபலமானவங்க, ஒரு சில படங்கள்லயே நடிச்சாங்க. 11 வருஷம் இடைவிடாத தீவிரமான காதலுக்கு அப்புறம் இவங்களுடைய கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்களுடைய முதல் வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடுறாங்க. இதுல அவங்க கேக் வெட்டி மதுபானம்லாம் குடிச்சு கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ சௌந்தர்யாவோட கல்யாணத்துல லதா ரஜினிகாந்த் அழுததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.